குருப்பியோ நமக அஸ்ட்ரோ விரக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தாரி யோகம் இல்லைன்னா கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோல் அப்படிங்கிறது வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு மீனிங். அதுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தா கேது. கத்திரிக்கோளுக்கு காரக கிரகம் கேது. ஸோ இதில் எப்படி நம்ம இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப கர்த்தரி பாவகர்த்தாரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு வகைகள் இருக்குது. சுபகர்த்தாரி பாவகர்த்தாரி அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் நாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிரகங்கள் தசாபத்திக்கு நடத்துகிற கிரகங்கள் லக்ன புள்ளி ராசி இதெல்லாம் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது, யோகத்தை செய்யுமா இல்லை கொஞ்சம் தோஷம் வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இப்போ சுபகர்த்தாரி அப்படின்னா இப்போ ஒருவரோட லக்ன புள்ளி தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். நம்ம லக்னம் வலுவானதா அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சுபகர்த்தரின்னா ஒரு லக்ன புள்ளி இருக்குன்னா இரண்டு பக்கமும் சுப கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சுபகர்த்தாரி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேஷ லக்னம் இருக்குது இல்லை ஒரு துலா லக்னம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு துலா லக்னம் லக்ன புள்ளி விருச்சகத்தில் குரு, கன்னியில் பார்த்திங்கன்னா புதன், தனித்த புதன் இருந்ததுன்னா இரண்டு பக்கமும் ஒரு சுப கிரகங்கள் இருக்குது. அப்போ லக்னம் வலுவானது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே பாவகத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மகர லக்னம் இருக்குது. அப்போ எடுத்துக்கிறீங்கன்னா மகர லக்னத்துக்கு தனுசுலேயும் ஏதோ ஒரு சனியோ ராகுவோ இருக்குது. ஸோ கும்பத்துலேயும் உங்களுக்கு ராகுவோ சனியோ இருக்குது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மகர லக்னத்துக்கு கும்பத்தில் சனி அமர்றது அப்படிங்கிறது பாவகத்திரி அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னாதிபதியும் ஆகி அவர் மூலத்திரிகோண வீடு போகிறார். ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் ரெண்டு ஒரு பலனும் அவருக்கு கிடைக்கிது. அதனால் இந்த லக்னத்துக்கு இது செட் ஆகாது. தென் வேறு ராகுவோ கேதுவோ அந்த மாதிரி செவ்வாய் அந்த மாதிரி இருக்குது. இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இயற்கை பாவர்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இது இயற்கை பாவர்கள்னு சொல்கிறோம். இந்த கிரகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லணும். சரி, இதில் எது அதிக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ லக்னம் இருக்குது. லக்னம் போய் ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை தொடுது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்தை தாண்டி வருது, எந்த கிரகத்தை தொடுது. அப்போ லக்ன புள்ளி ஒரு மேஷ லக்னம் இருக்குது அப்படின்னா, லக்னத்துக்கு பின்பக்கம் 12ஆம் இடத்துல ராகு, அதாவது மீனத்துலேயும் ரிஷபத்தில் சனியும் இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் பரவாயில்ல, தோஷத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லக்ன புள்ளி ஃபஸ்ட்டு ராகு கேதுக்களை போய் தொடுதுன்னா அப்போ அது தோஷமாக கொஞ்சம் செயல்படுது. அதாவது மீனத்தில் சனியும் லக்னப்புள்ளி போய் 2ஆம் இடமான ரிஷபத்தில் ராகுவும் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிக பாதிப்பை கொடுக்குது அப்படின்னும் சொல்லலாம். இது பாவகத்தரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேறு வீடு வேறு ராசியில் இருக்கிற கிரகங்களுக்கு பாவகத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதையே நம்ம இன்னும் உள்ளார்ந்து போய் நம்ம நிறையா பார்க்கணும். அப்படிங்கும்போது இது ஒரு சார்ட் எனக்கு கூட வந்தது, ஒரு கன்னி லக்ன சார்ட்டு. குரு 5ஆம் அதிபதி சனி, குரு புத்திர காரகம் 2 போய் 12ல் உட்காந்துட்டார். 2 போய் 12ல் இருக்கும்போது 12ஆம் இடம் சூரியனில் இருக்கும்போது 4 கிரகங்கள் சூரியனில். அப்போ 5ஆம் அதிபதியும் அங்கே 5க்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் குருவும் அங்கே போய் பாவகத்திரியில் உட்காந்துட்டார். ஒரே இடத்துல 4 கிரகங்கள் 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் குரு உட்காந்துட்டார். இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரே பாவகத்தில் இருக்கிற கிரகங்களையும் பார்க்கணும். சுபகத்திரியில் இருக்கா பாவகத்திரியில் இருக்கா, அப்போ கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். அந்த கூட்டு கிரகங்களில் பார்க்கும்போதும் இந்த எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த டிகிரியை கடந்து போகுது, எந்த கிரகத்தை கடந்து போய் எந்த கிரகத்தை தொடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஏன் ராகுவை எதிரில் கொடுக்கக்கூடாது ராகு கேதுக்களை அப்படின்னு சனியை கொடுக்கலாம் அப்படின்னா, ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்கள் ஆப்போசிட்டில் வரும், நசுக்குன்னு சொல்லுவோம். ஒரு 2
கனமான பொருட்களுக்கு நடுவில் ஒரு லேசான பொருட்கள் வச்சு இப்படி நசுக்கணுன்னா அது எப்படி கஷ்டம் வருது, அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதே நேர் கோணத்தில் செல்கிற கிரகங்களுக்கு பாவகத்தரை இருந்ததுன்னா அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது அதுக்காக தான் சொல்லப்படுற விதிகள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா.